ஆ இருக்கு இருக்கு கண்டிப்பா இருக்கு. படம் ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கணும். பார்க்கறதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காரு. பாலா படம் மாதிரி பழைய பாலா படம் வேற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கு படம். ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. எல்லா எல்லா ஃபேமிலி ஃபுல்லாவே பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து மெசேஜ் கொண்டு போகுது. கண்டிப்பா எப்படின்னா ட்ரம்ப் ஆஸ்கார் கூட அது மாதிரி தான் படம் போயிட்டு இருக்குண்ணே. வேற மாதிரி அந்த மாதிரி படம். எப்படின்னா ஆக்டிங் நான் எப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து அண்ணன் மெசேஜ் சொல்லிடுறேன். பேச மாட்டாரு. சரி படம் எப்படி இருக்குன்னு தெரியல. பேசாம அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. கடைசி வரைக்குமே பேசல. அவர் சொல்லணும்னா வேற மாதிரி நான் படம் அந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டார். ஆமா சாயல் மாதிரி இருக்கு. அது வேற மெசேஜ், இது வேற மெசேஜ். கண்டிப்பா அது வேற, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேற. இது ஃபுல்லா பீப்புள்ஸுக்கு கொண்டு போற மெசேஜ். ஃபேமிலி ஃபுல்லா கண்டிப்பா வந்து பாருங்க. கண்டிப்பா இருக்குண்ணே. கடைசி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஒன்றும் சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டீங்கன்னா கண் கலங்காம வெளில வர மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கு படம். ஃபேமிலி படம் கண்டிப்பா பாருங்க. எமோஷனல் அதிகமாகவே இருக்குண்ணே. கண்டிப்பா எமோஷனல் சென்டிமெண்ட் எமோஷனல் எல்லாமே இருக்கு. ஃபைட்டு பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பாருங்க. அந்த எஃபெக்ட்லாம் ரொம்ப பண்ணியிருக்காங்க. தேட்டரில் வந்து கண்டிப்பா படத்தை பாருங்க. ஃபேமிலியோட தான் பார்க்கணும். இது ஃபுல்லா ஃபேமிலிக்கு போற மெசேஜ் தான். ஃபேமிலியோட பாருங்க. பெண்களுக்கு போற மெசேஜ். இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. பெண்கள்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. படம் நல்லா வந்திருக்கு. பாலா சார்ன்ற படம் எல்லாருக்குமே தெரியும். இது அதுவே நின்று பேசியிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக இதுவானாலும் செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்கு. ஸ்க்ரீனை விட்டு எழுந்திருக்க முடியல. ஸோ ஃபுல்லாக ஸ்க்ரீனில் தான் பார்த்துட்டே இருந்தோம். சீட்டை விட்டு எழுந்திருக்க முடியல. பிஜிஎம் ஒர்க் தரோம். அதே மாதிரி ஜி வந்து இசை பயங்கரமாக போட்டிருக்காரு. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. அல்ல ஒரு மாற்றுத்திறனாளி நடந்த ஒரு இது. அந்த மாற்றுத்திறனாளி நடந்து நம்ம மனசில் வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாற்றுத்திறனாளியே அது அவருடைய வழி அதை போய்க்கிருக்காங்க. அதுதான் இந்த படம். நல்ல மெசேஜ் நல்லா இருக்கும். அது இதுக்கப்புறம் அந்த சமூகத்தில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதுதான் ஒரு மெசேஜ். இல்லையா, பிதாமகன் ஜேர்னல் அது வேற. சூர்யா காம்போ பிதாமகன் அது வேற. இது வேற. அது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு போதை பொருள் அந்த மாதிரி காய்ச்சற ஒரு இதுக்காக அது போயிடும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நடந்த ஒரு கொடூரம் தான் நான் சொல்றேன். மாற்றுத்திறனாளிக்கு நடந்த ஒரு கெட்டதை அது வந்து அது ஒரு மாற்றுத்திறனாளியே நின்று போக்கி அதோட வழியை காமிக்கும் போது அவங்க சிஸ்டர் வந்து இறந்துறாங்க. ரொம்ப வழியாட தான் இருக்கு. லாஸ்ட் ஃபைனல் டச்சில் கண்டிப்பாக அழுதுருவாங்க. இல்லை இல்லை, மாற்றுத்திறனாளி எங்க காட்டுமோ கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஆமா, அவங்களோட வழியும் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா இருக்கு தெளிவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லைட்டா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல செம்மையா பண்ணிருக்காரு. அந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அருண் விஜய் பண்றப்போ கண்டிப்பா கண் கலங்கிட்டேன். அந்த ஒரு சீனுக்கே கண்டிப்பா அவார்டு கிடைக்கணும். ஆமா, செகண்ட் ஹாஃப்ல வயலன்ஸ் இருக்கு. பாக்குற மாதிரி இருக்கு. ஆக்ஷன்லாம் கொடூரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணணும்னு தெரியல. அந்த மாதிரி பண்ணிருக்காரு. தூக்கி அப்படியே சொருவிட்டாரு அருண் விஜய். வேற லெவல். பயங்கரம். பார்க்கலாம் தெளிவா. குட்டீஸ்லாம் வந்து இது பண்ணலாம். ஆனால் எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா அது பார்க்க வேண்டிய படம். சமூகத்தில் இது மாதிரி நடக்கக்கூடாது. இது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இந்த படம் கண்டிப்பாக எடுத்து ரொம்ப நன்றி பாலாக்கு. நல்லா இருக்கு படம். தேங்க்யூ. பொங்கலுக்கு நான் திரைப்பட இயக்குனர். இப்போதான் வணங்கான் படம் பார்த்து வந்தேன். வழக்கம் போல எங்கள் பாலா சார் வந்து தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்காரு. முதல்ல அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து நிறையா வரணும். அப்போ தான் வந்து இப்போ இருக்க குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறதோட நம்பிக்கை. ஒரு இயக்குனராக அவரோட பங்களிப்பு அவர் அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா கமர்ஷியல் படம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா. நாட்டில் நடக்கிற குற்றத்தை வந்து வெளில சொல்லி இந்த குற்றம் குறையறதுக்கான நம்மளால முடிஞ்ச விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு இயக்குனரோட எண்ணங்களை அழகாக வெளிப்படுத்திருக்காரு. இந்த படத்தில் சார் ஒரு பெண்ணை வந்து உடம்பு ரீதியாக முதல்ல ஆண் நினைக்கிறதே குற்றம் தானே. ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து உடம்பா பார்க்கறது முதல் குற்றம். அது இல்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணை வந்து குளிக்கும் போது பார்க்கணும், பார்த்து அவன் வந்து இன்பம் அடைகிறாங்கிறது மிகப்பெரிய வக்கரத்தின் உச்சம். அது வந்து யாரா வேணா இருக்கட்டும். அந்த விஷயத்த வந்து இவர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய இடங்கள் நடக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க பெண்கள் வந்து ஆடை மாற்றுறது, ஒரு ஜவுளி கடைக்கு போகிறாங்க, ட்ரெஸ் எடுக்கிறாங்க, அங்கே ஆடை மாற்றும் போது அங்கே கூட கேமரா வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய வக்கரம். அது வந்து பெண்கள். இது வந்து கண்ணு தெரியாத பெண்கள். இந்த பெண்களோட உடம்பை பார்க்கணுங்கிறது அவன் அந்த ஆணோட மிகப்பெரிய வக்கரமான உச்ச புத்தியை தான் காட்டுது. இந்த வக்கர புத்தி வந்து ஆண்கள்ட்ட குறையணும் தான் நினைக்கிறேன். இந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லிக்கிறாரா பாலா சார்? நான் என்ன சொல்றேன்னா, தடுக்க நாங்கள் வழி சொல்லுங்க. இது மாதிரி நடக்குது இல்லையா. இப்போ இந்த படம் பார்க்கும்போது ஒரு 50% பேர் வந்து இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்க சான்ஸ் இருக்கு இல்லையா.
அதுதான் ஒரு இயக்குனரோட கடமை. அவங்க வந்து சொல்ல முடியாது. எந்த இயக்குனருமே ஒரு முடிவே சொல்லவே முடியாது சார். நாங்க நடக்கதை சொல்றாங்க, அதை பார்த்து இப்ப நீங்க சொல்றீங்களே படம் பார்த்தா குற்றம் தெரிஞ்சிருப்பாங்களே, இதே படம் பார்த்தானே தம் அடிச்சா நாங்க தம் அடிக்கணும்னு சொல்றாங்க. கெட்டது செய்யற ஹீரோ வந்து கெட்டது செய்யறாங்க. அப்படி கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எட்டி பார்த்தா எவ்வளவு தண்டனை கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. எட்டி பார்த்தா எவ்வளவு தண்டனை கிடைக்கும், எவ்வளவு கீழ்த்தரமான விஷயம்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பார்த்துட்டு போற ஆண்கள் வந்து கண்டிப்பா இனிமே எந்த பொண்ணையும் எட்டி பார்க்காத அளவுக்கு தான் இந்த படம் உணர்த்தும் நான் நினைக்கிறேன். எந்த டயட்டும் சொல்ல மாட்டாங்க, எதுக்குமே சொல்ல முடியாது. ஆண்கள் திருந்துவாங்கல்ல, பார்க்க படம் திருந்துருவாங்கல்ல. இந்த படம் பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு 50% திருந்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இனிமே பெண்களை வந்து மாற்றத்தில் கண்ணு தெரிய பெண்கள் வந்து மரியாதை நடத்துவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் நினைக்கிற மாதிரி 10 பேர் நினைக்கலாம் இல்லையா, கொஞ்சமாக தான் குறையும். அதுக்காக தான் நாங்கள் இந்த இயக்குநர்கள் இந்த மாதிரி படங்களை எடுத்து வெளியிட்டு இருக்கோம். தீர்வு சொல்ல முடியல, தீர்வு சொல்றதுக்கு நாங்கள் வந்து இது கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அருண் விஜய் படம் எக்ஸ்ட்ராரியா நடிச்சிருக்காரு சார். அவரோட சினிமா கேரியர்ல இந்த படம் வந்து ஒரு மைல்கல்லாக அமையும். அவரோட மறுபடியும் மேல் நல்ல படங்கள் வரும். அவரோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சதுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவரோட லெவல் இனிமேல் அதிகமாகும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப ரேர் தான். கமர்ஷியல் படம் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு கண்ணு தெரியாத, ஒரு காது கேட்காத ஒரு லெவலில் ஒரு படம் பண்ணுறது நல்ல விஷயம். பாலாவும் அருண் விஜய் கூட்டணி ரொம்ப நல்லா இருந்தது. வெற்றி படம் அமைஞ்சிருக்கு. ஃபேமிலியோட படம் பாருங்க, அதான் நான் வேட்டுக்கிறேன் சார். அந்த வயலன்ஸ் இந்த படத்துக்கு தேவைங்க. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த கோவம் வருது. அந்த பெண்களை பார்க்கும்போது, மாட்டுல கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த அவன் மேலே ஆத்திரம் வருது. அந்த வயலன்ஸ் இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு பயம் வரும். அந்த வயலன்ஸ் கண்டிப்பாக தேவை தான். இது அவ்வளோ பெரிய வயலன்ஸாக தெரியல. அது மாதிரி ஆபாச காட்சியும் இல்லை. ஃபேமிலியோட போய் படம் பார்க்கணும் கண்டிப்பாக.